வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து நவதானிய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கேப் எடுத்திருக்கேன். கேப் வந்து 2 கப்பு, இந்த சைஸு கப்பில் 2 கப்பு போடுறேன். கேப்பை மட்டும் அதிகமாக சேர்த்துக்கிறோம் நம்ம. அடுத்து பச்சரிசி 1 கப் போடுறேன். சிகப்பரிசி இது 1/2 கப் போடுறேன். சிகப்பரிசி கிடைக்காட்டி கூட நீங்கள் இட்லி அரிசி கூட போட்டுக்கலாம். பச்சரிசி வந்து மொறுமொறுப்புக்காக போடுறேன். ராஜ்மா கொஞ்சம் போடுறேன். தட்டைப்பயிறு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. பாசிப்பயிறு இது ஒரு 1.5 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன். இது வந்து கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க, ப்ரௌன் அரிசின்னு சொல்லுவாங்க, கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க. பாலிஷ் பண்ணாத அரிசி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது 1 கப்பு. கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து கிடைக்காட்டி நீங்கள் வெள்ளை உளுந்தே போட்டுக்கலாம். இது 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கம்பு 1/2 கப். இது எல்லாத்தையும் நம்ம வந்து 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து அரைப்படும், இல்லாட்டி அரைப்படாது. கொள்ளு சேர்க்கணும். கொள்ளு 1/2 கப் சேர்க்குறேன். இதை 3 மணி நேரம் ஊற வைப்போம். இப்போ தானிய தோசைக்கு வந்து முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட், பெரிய வெங்காயம், மல்லித்தலை, இஞ்சி சீச்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் இங்கே போட்டுக்குவோம். இஞ்சியை சீச்சு கொஞ்சம், சோம்பு பவுடர் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரக பவுடர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. உப்பு வந்து மாவுக்கும் சேர்த்து போட்டுருவோம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்க போகிறோம். அடை தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்க போகிறோம். முருங்கைக்கீரை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடை தோசைக்கெலாம் நம்ம முருங்கைக்கீரை போடுவோம் இல்லையா, அது மாதிரி தானிய தோசைக்கும் முருங்கைக்கீரை நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். இந்த காய்கறியோடு சேர்த்து போட்டுருவோம். அரைச்சாச்சு. மாவோட காய்கறியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு உரப்பு டேஸ்ட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இது வந்து புளிக்க வைக்க தேவையில்லை. அப்படியே வந்து நம்ம அடை தோசை மாதிரி அரைச்சி உடனே ஊற்றுற மாதிரி நம்ம உடனே ஊற்றிடலாம். தானியங்கள் வந்து சீக்கிரம் புளிச்சிடும். அதனால் மிச்ச மாவு இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் மறுநாள் மிச்சம் இருந்துச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா புளிச்சு போயிடும். நீங்கள் அரைச்ச உடனேயே வந்து நீங்கள் தோசை ஊற்றலாம். தண்ணியாக இருந்தால் தான் லேசாக ஊற்ற வரும். ரொம்ப கெட்டியாக வச்சிங்கன்னா கனமாக இருக்கும் தோசை. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு. அதோட கூட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். மாவு இந்த பதத்தில் வச்சுக்கோங்க.
நல்லா மொறுமொறுப்பாக வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. எல்லா தானியமும் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.